வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இப்போ பார்க்க அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம். அயோத்திதாசர் பிறந்த வருடம் பார்த்தோம்னா 1845ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். சரிங்களா? அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு, அவருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மொழிகள் தெரியும்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்திருக்கார். சரிங்களா? அப்புறம் என்ன சொன்ன, அவர் ஒடுக்கப்பட்டவருக்காக கோயில் நுழைவுக்காக குரல் எழுப்பியிருக்கார். சரிங்களா? அந்த இருக்குங்களா, குரல் எழுப்பியிருக்கார். ஒடுக்கப்பட்டவன் கோயில் நுழைவுக்காக குரல் அதாவது ஒடுக்கப்பட்டவன் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார். அத்வைதந்த சபா எதுக்காக அந்த அமைப்பை நிறுவினார்னு கேட்டாங்கன்னா ஒடுக்கப்பட்டவன் கோயில் நிலவுக்காக. சரியா? ஒடுக்கப்பட்டவன் கோயில் நுழைவுக்காக அவரை ஆதரவு கொடுத்துருக்காரு. அதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரி அத்வைதந்த சபா நிறுவியிருக்கார். சரிங்களா? இவர் 1882 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினர் என்பவரும் திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். சரிங்களா? அயோத்திதாசரும் ஜான் ரத்தினர் என்பவரும் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவியிருக்கார். மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அந்த அமைப்பை திராவிட மகாஜன சபையை நிறுவி அந்த மாநாட்டை எங்கே வச்சுருக்காருன்னா நீலகிரியில் முதல் மாநாடு. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே வச்சுருக்காரு? 1891 எங்கே? நீலகிரியில் வச்சுருக்காரு. சரியா? நீலகிரி, சரியா மறந்துடக்கூடாது, நீலகிரியில் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? என்னது 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினர் என்பவரும் திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். சரிங்களா? 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழையும் தொடங்கியிருக்கார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருக்கார். சரிங்களா? அப்புறமா பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் கஜஸ் ஆல்கட் என்பவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக என்ன செஞ்சிருக்காரு, 1898 இலங்கை சென்ற அவர் என்ன செஞ்சிருக்காரு, பௌத்தத்தை தழுவியிருக்கார். சரிங்களா? பௌத்தத்தை தழுவியிருக்கார். யார்? அயோத்திதாசர். சரிங்களா? அயோத்திதாசர் என்ன செஞ்சிருக்காரு, பௌத்தத்தை தழுவியிருக்கார். அதே ஆண்டில் பௌத்தத்தின் வழியாக சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்கார். சரியா? சென்னையில் என்ன செஞ்சுருக்காரு, நிறுவியிருக்கார். எங்கே நிறுவியிருக்காரு? சென்னையில் நிறுவியிருக்கார் பௌத்தத்தை. 1898 இலங்கையை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவியிருக்காரு. அதுமாதிரி சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு. எத்தனை ஆண்டு? 1898. சரிங்களா? 1898. அப்புறம் என்ன செஞ்சுருக்காருன்னா அதே ஆண்டில் பௌத்தத்தின் அடிப்படையிலான சமயத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவினார். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காருன்னா 1907 ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை என்ன செஞ்சுருக்காரு, 1914 வரையும் அவர் காலமாகும் வரையிலுமே தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு. அப்புறம் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு எத்தனை? 1845. சரிங்களா? இறந்தது எப்போ? 1914. கடைசி என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை என்ன செஞ்சுருக்காரு, நடத்தி வந்திருக்காரு. இன்னொரு பத்திரிகை திராவிட பாண்டியன் என்ற இதழையும் தொடங்கியிருக்காரு. ஒரு இதழ் தினசரி பாண்டியன் எந்த ஆண்டு தொடங்கியிருக்காரு? 1885ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காரு. சரிங்களா? அயோத்திதாசர் என்னது சிலபஸ் ஓரியன்டாக முக்கியமானது, அதை மறந்துடாமல் படிச்சுக்கோங்க. வருடங்களை மறந்துடாதீங்க. அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்க? ரிப்பீட்டடாக நம்ம சும்மா இருக்கும்போதோ ஒரு சமையல் பண்ணும்போதோ இல்லை ஒர்க் பண்ணிக்கும் போதோ லேடிஸ் அதை மீண்டும் சொல்லி பாருங்கள். என்னென்ன இதில் வச்சுருக்காருன்னா திராவிட பாண்டியனு, அப்புறம் ஒரு பைசா தமிழன், அந்த மாதிரிலாம் பத்திரிக்கையெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, நடத்தி வந்திருக்காரு அயோத்திதாசர். சரிங்களா? எந்த வருடங்கள்? 1985 என்ன செஞ்சுருக்காரு, திராவிட பாண்டியன் என்ற இதழையும் 1907 வாராந்திர பத்திரிகை என்னது ஒரு பைசா தமிழன் என்ற இதழையும் நடத்தி வந்திருக்கார். சரிங்களா? இது பற்றி ஒரு பைசா தமிழன்றத வாராந்திர பத்திரிகை, இதை மறுபடியும் மாற்றி குழப்பிடாதீங்க. திராவிட பாண்டியனுக்கும் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகைக்கும் வாராந்திர பத்திரிகைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இதழ், தினசரி இதழ், இது வாராந்திர பத்திரிகை. அது திராவிட பாண்டியன்றது 1885, இது 1907. சரிங்களா? நன்றி, வணக்கம்.